என்னது அது? ஆல்ரெடி ஒரு படத்த டைரக்ஷன் பண்ணி நடிச்சு தான் எங்களுக்கு குடுக்குறீங்க. அந்த படத்துக்குள்ள திருப்பி டைரக்ஷன், திருப்பி நடிக்கிறீங்களே! புரியலையே! சொல்லக்கூடிய படம் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய படம். எஸ். காந்தா அப்படின்னு ஒரு லெஜெண்டரி ஃபிலிம் நம்மளோட டிக்யூ வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி இந்த ஃபிலிம் வந்து பயங்கரமான சேஞ்ச் ஓவர், பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட்டா அவரோட லைஃப்ல இருக்கும். அவரோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கெரியர்ல இருக்கும்னு சொல்றதுக்கு மிகையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அழகா நடிச்சிருக்காரு. அந்த கதைக்கு அவ்வளோ அழகா ஒரு உயிர் குடுத்திருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாரி அவ்வளோ அழகா ஒரு தத்ரூபமா ஒரு கிளாசிக்கான ஒரு படத்த அண்ட் அதர் தென் தட் சமுத்திரக்கனி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தட் மூவின்னு சொல்ல முடியும். அவரோட ஸ்ட்ரிக்டா இருக்கிற சைடும் சரி, அவரோட பாசமா இருக்கிற சைடும் சரி, அவ்ளோ அழகா வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் துல்கர் சல்மானோட ஆக்டிங் வேற மாரி இருந்துச்சு. ஹி ஜஸ்ட் நெயில்ட் இட் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி அந்த படத்துல இருக்கிற ஹீரோயின் வேற மாரி நடிச்சிருக்காங்க. மேபி அவங்களுக்கு பெரும்பாலும் நெறைய கதைகளும் அவங்களுக்கு ஏத்த மாரி அமையாட்டியும், இந்த படத்துல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா அந்த படம் பாருங்க. திஸ் இஸ் த சூப்பர் கிளாசிக் ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். பாருங்க, உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. பாய்.